तेरी यादों में खोए रहते हैं हम तेरे बिना। दिल की धड़कनों में तेरी बातों में बसा है प्यारा सा वो एहसास यहाँ। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। मैं तेरी यादों में खो जाता हूँ, तेरे बिना ये दिल बेहाल सा लगता है। तेरी हंसी की मीठी मुस्कान मेरी जिंदगी को सजा देती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरी बातों की खुशबू, तेरी यादों की छाया, हर लम्हा यहाँ तेरे साथ ही बिताना है। तू मेरी धड़कन, तू मेरा सांस दे, तेरे बिना जिंदगी। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி எல்லாம் பண்றீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இருக்காது சித்தி. அவர் சும்மா அவரை அடிப்பாரா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்ததை சொல்ல தயங்குறாரு. விட்டுருங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, உன் எம்டி நம்ம வீட்டு மாப்பிளைய அடிச்சிட்டாரு. என்னன்னு கேளு. என்ன, எம்டி இவரை அடிச்சிட்டாரா? ஆமா. ஏன் இப்படி அடிச்சீங்கன்னு கேட்டா அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார், எதுக்காக இவரை அடிச்சீங்க? நீங்க கை நீட்டுற அளவுக்கு அவர் ஏதாவது தப்பு செஞ்சாரா? உங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துட்டாரா? அவன் தப்பு பண்ணா அடிச்சேன். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. பாத்தியா ரேவதி, பாத்தியா? அடிச்சுட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? போறவங்க வரவங்க எல்லாம் காரணமே இல்லாம நம்ம வீட்டு மாப்பிள்ளை மேல கை வச்சா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஈஸ்வரி, கொஞ்சம் அமைதியாரு. சார் ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறாருன்னா காரணம் எல்லாமே அடிச்சிருப்பாரு. சார், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சொல்லுங்க சார், எங்க மாப்பிள்ளை ஏதாவது தப்பு கிப்பு பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவருக்கு முதல்ல இருந்தே என்ன பிடிக்கல, அதனாலதான் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கலனா உடனே கை நீட்டிடுறதா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதானே. ஏன் அடிச்சீங்கன்னு உன் எம்டியை கேளு ரேவதி. இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் மாப்பிள்ளைய நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க? அதுக்கு காரணம் கேட்டா என்கிட்டயே எதுவும் பேச வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இது ஒண்ணும் உங்க ஆபீஸ் கிடையாது சார். என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைனா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா, தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்கம்மா. என்னடி, வீட்டுக்கு வந்த ஓ எம்டி மாப்பிளைய அடிச்சத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்பவே வெளியே போ சொல்லு. உனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல. ஈஸ்வரி இரு, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். பொறுமையா பேசணுமா? அவனை முதல்ல இங்க இருந்து வெளியே போ சொல்லுங்க. சார், அம்மா தான் இவ்வளவு கேக்குறாங்கல்ல சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ரேவதி. இப்போ உங்களுக்கு என்ன? நான் வெளியே போனேன், அவ்வளவுதானே. நான் போறேன். சார், நடந்ததை சொல்ல ஏன் சார் இவ்ளோ பிடிவாதம்? அம்மா தான் கேக்குறாங்கல்ல, போகாதீங்க சார். முடியாது ரேவதி. வரேன். சார், சார், ஈஸ்வரி, வீட்டுக்கு வந்த மனுஷனை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறது? என்னங்க அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இடத்துக்கு வந்து ஏன் மாப்பிளையே அவன் அடிப்பான்? அவனை வெளியே போக சொல்லாம கொஞ்சம் வாங்களா? அவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். நீங்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம சும்மா தானே இருக்கீங்க. போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. ரேவதி, ஒரு நிமிஷம் உள்ள வா. அக்கா, அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அம்மா அப்பாவையும் மயில் மாமாவையும் திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூட்டிட்டு வந்த. அம்மா அவ்வளோ கோவப்பட்டும் எம்டி சார் ஏன் அமைதியா போனாருன்னு தெரியுமா? எனக்கு என்னக்கா தெரியும்? அதான் அவரு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை பார்த்தேன். பாத்தியா? என்னக்கா சொல்ற? ஏய், ஏய் கார்த்தி, வேணாம். என்னடா பண்ற? வேணாம் கார்த்தி. வேணாம் கார்த்தி. என்னடா பண்ற? அத்தை, என்னக்கா சொல்ற? ச்சே, அந்த ஆள் இவ்வளவு கேவலமானவனா? எம்டி சார் எனக்காக தான் இவ்வளவு பண்ணாரா? ஆமா ரேவதி, நீ உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நீ ட்ரெஸ் மாத்தினத பாத்துக்கிட்டு இருந்தா. நான் அதை பார்த்துட்டு அடிக்க வர்றதுக்குள்ள எம்டி சார் அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. இது அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா. எப்படி ரேவதி சொல்லுவாரு? இத எல்லாரும் முன்னாடியும் சொன்னா முதல்ல உனக்கு அசிங்கமா இருக்கும். அப்புறம் மாப்பிள்ளை இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் அவரு ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் அவரை தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா உன்ன தர்ம சங்கடத்துல தள்ளிடக்கூடாதுன்னு அவர் யோசிச்சிருக்காரு. அதான் அவரோட பெருந்தன்மை. அம்மா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எங்க எம்டி கார்த்தி அடிச்சதுக்கு நீங்க கோவப்பட்டீங்கல்ல, அவர் எதுக்கு அடிச்சாருன்னு நான் சொல்றேன். மாப்பிள, அத்தை, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. ரேவதி சொல்றது உண்மையா? அவ Dress மாத்தும் போது ஜன்னல் வழியா பாத்தீங்களா? ஐயோ இல்ல அத்தை, நான் என்னோட போனை கீழே போட்டேன். அதை எடுக்கும் போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல அத்தை. எனக்கு ரேவதி உள்ள Dress மாத்திட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பார்த்ததுனாலதான் எம்டி சார் உங்களை அடிச்சாரு. ரேவதி, நீ அவனை நம்புவ, ஆனா நம்ம மாப்பிளைய நம்ப மாட்டியா? அப்படியே எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிருக்கணுமே தவிர கை நீட்டி அடிச்சிருவானா? அந்த நேரத்துல எது சரின்னு பட்டுச்சோ அதத்தான் அவரு செஞ்சிருக்காரு. இதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. இப்போ சார் எனக்காக தானே இவர் அடிச்சாரு. நான் இப்பவே சாரை கூட்டிட்டு வர போறேன். அவனை எதுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற?
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு எம்டி சருக்கும் இவருக்கும் மட்டும் தான் தெரியும். நீங்க இவரை நம்புறீங்க. நான் எம்டி சரை கூட்டிட்டு வரேன். மாப்பிள, அத்தை ரேவதி சொன்னது உண்மையா? அத்தை என்ன அத்தை நீங்க? ஆல்ரெடி அவன் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற கோபத்துல இருக்கான். ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சுக்கிட்டு என் மேல கேவலமா பழிய போடுறான். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் அப்படிப்பட்டவனா? பெண்கள்லாம் பேசும் தெய்வமா நினைக்கிற ஆளுனா? உங்களை நான் நம்புறேன் மாப்பிள. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கார்த்திக் சொன்னது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ரேவதி கூட வாழ தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அத்தை. அது போக போக உங்களுக்கே தெரியும். நான் வரேன். சார், சார் ஒரு நிமிஷம். சார் 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 ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நில்லுங்க சார். நீங்க எனக்காக தான் அவரை அடிச்சீங்கன்னு அக்கா என்கிட்ட சொல்லிட்டா. அக்கா அதை பாத்திருக்கா. சரி, அதான் தெரிஞ்சிருச்சுல, நீங்க உள்ள போங்க. புரியுது சார். உங்களை அம்மா அவ்வளோ கோவமா பேசியும் நீங்க எனக்காக அமைதியா இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருந்தாலும் நடந்ததை நீங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம். இல்லைங்க, சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நானே கையை காலை உடைக்காம விட்டேன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க உள்ள போங்க. சார், எனக்கு புரியுது சார். ஆனா நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அம்மா உங்களை வீட்டை விட்டு போக சொன்னது பெரிய தப்பு, பெரிய இன்சல்ட். நீங்க எனக்காக தான் அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. எனக்காக வீட்டுக்கு வாங்க சார். நான் எதுக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க தாத்தாவே நலங்கு புடவைய கொடுக்க உங்களை தான் அனுப்பியிருக்காரு. எனக்காக இல்லைனாலும் தாத்தாக்காகவாது வாங்க சார். உங்க தாத்தா பேரை சொல்லி என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள வந்தா நான் மறுபடியும் அவனை தேவையில்லாம பார்க்கணுங்க. அவனை பார்த்தாலே வெறியாகுது. சார் ப்ளீஸ் சார், வாங்க சார். ப்ளீஸ் சார், எனக்காக வாங்க. வாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் வரேன். உட்காரு. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏய் கார்த்தி, யாரு என்னன்னு தெரியாம 2வது முறையா என் மேல கை வச்சுட்டல. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படா.